சிறுமை கிராமம் மூலத்தரை கிளை 5000. நன்றி நன்றி நன்றி. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி ஒன்றியத்தின் சார்பாக கலவை வட்டம் கலவை நகரம் எவ்வளோப்பா 10,000 நிதி வழங்கப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டம் கை தட்டு திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஆனந்த ரெட்டி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகிகள் நிதி வழங்குகிறார். ஏற்கனவே 45,000 கொடுத்தாச்சு. 50,000 ரூபாய் 50,000 ரூபாய். இதெல்லாம் சங்கத்தினுடைய வளர்ச்சி நிதி. ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது இருக்கு. அதனால தான் நிதி கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சொல்லி அடுத்து வாங்க, வர்றவங்க கொஞ்சம் எழுந்து வாங்க, சரண் வாங்க. பேர்ணாம்பட்டு ஒன்றியம், வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு ஒன்றியம் 50,000. நன்றி நன்றி நன்றி. பஸ் கலெக்ஷன் பண்ணாது சொல்லி கொடுங்க. 4,000. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் கீழ்வட்டாபுரம் கிராமத்தில் சேர்ந்த விவசாயிகளின் சார்பாக 4,500. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் மேட்டுவாட்டாவில் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் 1000. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக 12,500 ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது. மாவட்ட தலைவர் பாபு நாயுடு அவர்கள் தலைமையில் அவர்களுக்கு நன்றி. மேட்டுப்பாளையம் வட்டம் கண்டியூர் சின்ன கண்டியூர் பகவதி கோயில் ரூபாய் 10,000 அன்பளிப்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமை வட்டாரம் இலப்பணத்து கிராமம் சார்பாக இந்த பேரணிக்கு நிதியாக 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பிளிச்சி கவுண்டனூர் சார்பாக 2,000 ரூபாய். நன்றி 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 நன்றி. கோவை மாவட்டம் தோளம்பாளையம் கிராமம் 2,500. கூட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தலைவர் பேச கொஞ்சம் வர்றவங்க கொஞ்சம் சரண் வந்துடலாம். ஆசிரியர் ஜெகநாதன் கொஞ்சம் சரண் வாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பக்கொண்டு சிலுவன் கிராமத்தின் சார்பாக 1000 ரூபாய். கிருஷ்ணகிரி மாவட்டம் 30,000 ரூபாய். எவ்வளோ? தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக மாவட்ட தலைவர் முனியார் தலைமையில் 6,000 ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம் சின்னகரும்பூர் கிளையின் சார்பாக 5,000 வழங்கப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஒன்றியம். நன்றி நன்றி நன்றி. இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தியும்படி மாநில தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியத்தின் சார்பாக சைனபுரம் கிராமத்தின் சார்பாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் தாலுக்கா தாயனூர் கோவை மாவட்டம் தாயனூர் கிளை சார்பாக 2,000. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் சார்பாக இந்த மாநாட்டிற்காக ஏற்கனவே 5,000 கொடுத்திருக்கோம். இப்போ 10,000 ரூபாய் நிதி வழங்கப்படுகிறது. நான் சொல்லிடுவேன் சார். நான் சொல்லிட்டேன்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றிய செயலாளர் பொன் பார்சாரதி 7000. கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகும் உழவன், கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகும் உழவன், அவனை காப்பாற்றிடவே சங்கம் வைத்து சரித்திரம் படைத்த தலைவன். எல்லாம் பாடுங்க பார்க்கலாம். கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகும் உழவன், கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகும் உழவன், அவனை காப்பாற்றிடவே சங்கம் வைத்து சரித்திரம் படைத்த தலைவன். சரி, ஒரு தடவை என்னோட பாடிருங்க சத்தமா, இது முதலமைச்சர் கேட்கணும். கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாகும் உழவன், அவனை காப்பாற்றிடவே சங்கம் வைத்து சரித்திரம் படைத்த தலைவன். யார் அந்த தலைவன்? யாரு? நாராயணசாமி நாயுடு. நாராயணசாமி ஐயாவை வணங்கி இந்த கூட்டத்தை துவக்குவோம். இந்த பேரணிக்கும் பொதுக்கூட்டத்திற்கும் முன்னிலை வைக்கின்ற மதிப்புக்குரிய அன்புக்குரிய மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களே, மாநில பொருளாளர் சுபாஷ் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அரிமூர்த்தி அவர்களே, வேலுசாமி அவர்களே, முருகன் அவர்களே, மாநில உதவி செயலாளர் கோணப்பன் அவர்களே, மாநில அமைப்பாளர் ராம்தாஸ் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டுக்கு வரவேற்புரை திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஹரிகரன் அவர்களே, மற்றும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கோவை, ஈரோடு, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட அனைத்து, நாமக்கல் உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த தலைவர்களே, செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து டாக்டர் சிவசாமி என்னும் பல்கலைக்கழகத்திலே படித்த மாணவன் பேசுகிறேன். இன்று இந்த கூட்டம் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல, இந்த நாட்டை காப்பதற்காக. ஏனென்றால் ஓட்டு வாங்குகின்ற தகுதியும் அருகதையும் எங்களுக்கு இல்லை. நாராயணசாமி காலத்திலேயே தேர்தலில் நின்று இந்த மக்கள் நிரூபித்து காட்டிவிட்டார்கள். காமராஜருக்கு அந்த அருகை இல்லாத போது எங்களுக்கு மட்டும் எப்படி அந்த அருகை வரும்? அந்த அருகதையெல்லாம், அந்த தகுதியெல்லாம் மதுரை வீரன், மருதநாட்டு இளவரசி, அடிமை பெண், காஞ்சி தலைவன், கலைஞன், படையப்பா, சின்ன கவுண்டர், நாட்டாமை, சகலகலா வல்லவன், ஜனநாயகன், இவர்களுக்குத்தான் இந்த தகுதியும் அருகதையும் இருக்கிறது என்று இந்த தேசத்து மக்கள் முடிவு செய்து 60 ஆண்டு காலமாக நிரூபித்து வருகிறார்கள். பொதுவாக 7.5 சனின்னு ஒரு 7.5 வருஷம் இருக்கு. ஆனா விவசாயிகளுக்கு பிடிச்ச 7.5 சனி 60 வருஷமா இருக்குது. என்னைக்கு காமராஜரை தோற்கடித்தோமோ அன்றைக்கே இந்த விவசாயிகளை 7.5 சனி பிடிச்சிருச்சு. விவசாயிகள் மட்டுமல்ல, தமிழகத்தையே பிடித்து விட்டது. இன்றைக்கு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நடைமுறைப்படுத்தும் போது பலவிதமாக சொல்றாங்க. முதல்ல 50,000 நாங்க, 75,000 நாங்க, அப்புறம் 1 லட்சத்துக்கு மேல 5,000, 10,000, 20,000, இப்போ 35,000 வந்து நிற்குது. அப்போ வந்து அவர் வந்து என்ன சொன்னார்? எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுட்டார். அதனால தான் யாரோ தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது விவசாயத்தை பற்றி தெரியாதனால்தான் இன்னைக்கு தமிழக முதல்வரை, இந்த IAS அதிகாரியோ யாரோ வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அப்படிதான் எங்களுக்கு தெரியுது. இவர் மட்டுமல்ல, இதுவரைக்கும் இந்த 60 வருஷமாக சினிமா துறையிலிருந்து யார் வந்தாலும் இப்படிதான் நடந்துருக்குது.
இப்போ இலவச மின்சாரம் கொடுத்த ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் இலவச மின்சாரம் கொடுத்த கலைஞர் அவர்கள் கூட ஆரம்ப காலத்தில் 2 பைசாவுக்காக விவசாயிகள் சுட்டுக் கொண்டார். அப்போ இருந்த IAS அதிகாரிகள் இப்படி தவறாக தகவல் கொடுத்து அவரை கெடுத்தாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படிதான், அவரை 77 தீச்சு 80 வரைக்கும் துப்பாக்கி சூடு நடத்தினாரு, ஜப்தி வேலை செஞ்சாங்க, எல்லாமே விவசாயிகள் கொடுமை பண்ணாங்க. அவரையும் அப்படித்தான் இந்த யாரை தவறாக வழி நடத்தினார்கள். அதே போல ஜெயலலிதா அவர்கள் கூட நாம வெற்றி பெற்ற பின்பு கடனுக்காக டிராக்டரில் வந்த விவசாயிகளை அனுமதி கொடுக்காம நடந்து போக சொல்லி தடியடி நடத்தி விவசாயிகளை மிதிக்க வச்சே 2 பேர் கோயில்பட்டில் கொன்னாங்க. இந்த மாதிரி சினிமா துறையில் இருந்த முதலமைச்சர்கள் வரும்போதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இப்படித்தான் தவறு நடக்குது. ஆனால் இந்த அரசியல் சினிமாவிலிருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த கால வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். 77 மின் துண்டிப்பு செய்த, துப்பாக்கி சூடு நடத்திய, ஜப்தி ஏலம் செய்த கலைஞரை இந்த விவசாயிகள் தோற்கடித்தார்கள். அதுபோல 77 வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்த எம்ஜிஆர் அவர்களும் துப்பாக்கி சூடு நடத்தியதாலும், ஜப்தி ஏலம் செய்ததாலும், மின் துண்டிப்பு செய்ததாலும் அவரையும் 80 பாராளுமன்றத்திலே தோற்கடித்தார்கள். அதுபோல ஜெயலலிதா அவர்கள் கூட 2006 கடன் தள்ளுபடி சாத்தியமில்லை என்று சொன்ன பொழுது கடன் தள்ளுபடி செய்வதாக அறிவித்த கலைஞரை ஓட்டு போட்டு ஜெயலலிதாவை தோற்கடித்தார்கள். இதுதான் இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும், கடன் தள்ளுபடி பொறுத்த வரைக்கும் யார் செய்கிறார்களோ அவர்கிட்ட நம்புவாங்க, நம்பி செய்யலைன்னா கண்டிப்பாக அவரை தோற்கடிப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இதை இந்த அரசாங்கம் மனதில் வைத்துக்கொண்டு தேர்தல் வாக்குறுதிப்படி அனைத்து கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏன்னா விவசாயிக்கு சிறிய குறு விவசாயி பாகுபாடு செய்யாம எல்லா கடனையும் இந்த தமிழக அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே இந்த மானிய விவாதம் நடக்கும் பொழுது இந்த சட்டசபையை முற்றுகையிட்டு இந்த தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு மேல நீங்க இந்த கடனுக்கு வட்டி போட்டுட்டு அபராத வட்டி போட்டு நடவடிக்கை எடுத்தால் அடுத்து விவசாயிகள் அடுத்து யார் எங்களுக்கு தள்ளுபடி செய்கிறார்களோ முன் வருகிறார்களோ அடுத்து வருகின்ற இடைத்தேர்தலிலே, அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே, அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்பவர்களுக்கு ஓட்டு போட தயாராகி விடுவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே உடனடியாக தேர்தல் வாக்குறுதிப்படி முதலமைச்சர் அவர்கள் தள்ளுபடி செய்வார்கள் என்று நம்புகிறோம். அதே போல இன்னைக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனையும் எல்லாரும் நிறைய பேசக்கூடிய தலைவர் இருப்பனால குறிப்பா ஒரு சில பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு, இப்ப விஜய் அவர்கள் தாவேக கோடியில் 2 யானை படத்தை போட்டுக்கிறாங்க. அந்த யானை படத்தினால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே யானைகள் காட்டுக்குள்ள இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த யானைகளை காட்டுக்கு வெளியே வரும்போது எங்களுக்கு பிரச்சனையே வருது. அதை நம்ம முதலமைச்சருக்கு சுருக்கமா ஒரு பிரச்சனை எடுத்து சுட்டி வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சினிமா வந்தவங்க, அதனால அந்த சினிமா பாணியிலே அவருக்கு ஒரு இந்த பிரச்சனையை எடுத்து வைக்கிறோம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, காட்டை விட்டு வெளியில் வந்து யானை கேட்டது மனிதா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, உழவன் சொன்னது அதில் உண்மை உள்ளது, இந்த உழவன் சொன்னது அதுவே உண்மையானது. யானை வெளியே வந்ததுனால்தான் யானை மனிதன் முதல் நடக்குது, மனுஷன் உள்ள போய் நடக்கல. ஆகவே இந்த யானைகள் வெளியே வராமல் தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதே மாதிரி அனைத்து வன